கான்பூரில் நேற்று முன்தினம் நடந்த இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெற்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 7 விக்கெட்டுக்கு 147 ரன்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. அதிகபட்சமாக தோனி 36 ரன்களும், சுரேஷ் ரெய்னா 34 ரன்களும், விராட் கோலி 29 ரன்களும் எடுத்தனர். அடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி கேப்டன் மார்கன், ஜோ ரூட் ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தின் உதவியுடன் 18.1 ஓவர்களில் இலக்கை எட்டியது. இதன் பிறகு கான்பூரில் இங்கிலாந்து கேப்டன் மார்கன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இது ஒரு மனநிறைவான வெற்றியாகும். இந்திய சுற்றுப்பயணத்தில் திருப்தி அளிக்கும் வகையில் எங்களது திறமை முழுமையாக வெளியான ஆட்டம் இதுதான். டாஸ் ஜெயித்து முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது எப்போதுமே பந்து வீச்சாளர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நெருக்கடிதான். ஏனெனில் ஆடுகளத்தின் தன்மை எப்படி இருக்கும், எந்த மாதிரி பந்து வீச்சு இங்கு தேவைப்படும், அதுவும் விராட் கோலி போன்ற வீரர்கள் தொடக்க ஆட்டக்காரர்களாக ஆடும்போது நிச்சயம் பவுலர்களுக்கு நெருக்கடி இருக்கும். இவற்றை நாங்கள் திறம்பட சமாளித்துவிட்டோம். நடப்பு இந்திய தொடரில் முதல் முறையாக தேர்வான வேகப்பந்து வீச்சாளர்கள் டைமல் மிச்சலும் கிறிஸ் ஜோர்டனும் புத்துணர்ச்சியுடன் இறங்கியதுடன் தங்களது பணியை அற்புதமாக செய்து முடித்தனர். சிறிய மைதானத்தில் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு நன்கு குடைச்சல் கொடுத்தனர். இதேபோல் சுழற்பந்து வீச்சாளர் மொயின் அலி மிடில் ஓவர்களில் நேர்த்தியாக வீசினார். அவரது பந்து வீச்சினால்தான் ஆட்டத்தில் பெரும் தாக்கம் ஏற்பட்டது. அது மட்டுமின்றி எங்களது பந்து வீச்சாளர்கள் அவ்வப்போது வேகத்தை குறைத்து துல்லியமாக பந்து வீசியதும் இந்திய அணியை கட்டுப்படுத்த உதவிகரமாக இருந்தது. விராட் கோலியின் விக்கெட் மிகவும் முக்கியமானது. அவரது விக்கெட் தான் திருப்பு முனையாக அமைந்தது. கடைசி ஒருநாள் போட்டி நடந்த கொல்கத்தாவுடன் ஒப்பிடும்போது இங்கு பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இல்லை என்று மோர்கன் கூறினார். மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.